உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இப்பொழுது எந்த பெரிய சிக்கலில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய இடியாப்ப சிக்கலில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய குழியில் இருந்தாலும், தேவன் உங்களை வெட்கப்படாமல் உயர்த்த அவருக்கு அது சாத்தியம். எப்பொழுது என்றால், ஒரே ஒரு நிபந்தனை, நம்ப முடியாத சூழ்நிலையிலும் அவரை நம்ப வேண்டும். சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரே, நீங்கள் விசுவாசித்து சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கிறதே. தேவன் உங்களை வெட்கப்பட விடுவாரா? தேவ வசனத்தினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த வசனத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டதுனாலே இயேசு கிறிஸ்து யோவான் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனத்தில் சொல்லுகிறது நிறைவேறிற்று. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாய் இருங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் மறுபடி பிறந்த நாளில் இருந்தே தேவர்களாக இருக்கிறீர்கள். எனவே ஒரு நம்ப முடியாத நல்ல செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் ஒருவரும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ரைட்? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு 177வது அவருடைய அனந்த ஞானம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகளும் ஒருவரும் ஒருபோதும் வெட்கப்பட வேண்டியது இல்லைங்கிறாரு. அதைத்தான் கற்றுக்கொள்ள போகிறோம். ரைட்? முதலாவது நான் உங்களுக்கு யோவேலிலிருந்து 2 வசனங்களை வாசிக்கிறேன். The book of Joel chapter 2 verse 26 and verse 27. யோவேல் 2வது அதிகாரம் 26 மற்றும் 27வது வசனங்கள். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. Not even one in your lifetime. வெரி இம்பார்ட்டன்ட். ஒருபோதும். அதை அப்படியே பிடிச்சிடுங்க. சொன்னவர் யாருங்க? உங்களையும் என்னையும் சிருஷ்டித்து நம்ம ரட்சித்த உங்கள் தகப்பனாகிய தேவன் சொல்லுகிறார், சிச்சுவேஷன் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நான் உன்னை வெட்கப்பட விட மாட்டேன். அடுத்த வசனத்திலே பாருங்களேன். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. எல்லாரும் என்ன நினைச்சாங்க? யாரு? நம்ம யோசேப்புடைய சகோதரர்கள். அவ்வளவுதான், தம்பி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனால் தேவன் யோசேப்புக்கு மிகப்பெரிய உயர்வை வைத்திருந்தார். மனுஷனால் கிரகிக்க முடியாத உயர்வு, மனுஷனால் அங்கே உயர்த்தி தானாகவே அங்கு சென்று அடைய முடியாத உயர்வை வைத்திருந்தார். அவன் வெட்கப்பட்டு போகவில்லை. கரெக்ட் தானங்க? இதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. என்ன தெரியுமா? அதை யோசேப்பு அறிந்திருந்தான். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தொடர்ந்து நம்ம பார்ப்போம். பாருங்களேன். யோசேப்பு அதை அறிந்திருந்தான். எல்லாரும் கேலி பண்ணியிருப்பாங்க. யார? நம்ம ஆபிரகாமையும் சாராளையும். ஏன்னா அங்கங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் வந்து சொன்னாருப்பா, எங்களுக்கு பூமி தாங்க முடியாத அளவுக்கு எண்ணிக்கையுள்ள பிள்ளைகளை தருவார், சந்ததி என்னிடத்திலிருந்து தோன்றும், ராஜாக்கள் தோன்றுவார்கள், ஒரு தேசம் தோன்றும், எல்லா வாக்குத்தத்தமும் இருக்கு. ஆகவே தேவன் அதை நிறைவேற்றுவார், நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்று நம்பினார்கள். தேவன் அவர்களை வெட்கப்பட இடம் கொடுக்கல. உங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன். தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ரைட்? இம்பார்ட்டன்ட் ட்ரூத். அருமையான தேவர்களே, இந்த ஒரு நிபந்தனையை நிறைவேற்றினால் போதும். உங்க வாழ்க்கையிலே நீங்கள் இப்பொழுது எந்த பெரிய சிக்கல்ல இருந்தாலும், எவ்வளவு பெரிய இடியாப்ப சிக்கல்ல இருந்தாலும், எவ்வளவு பெரிய குழியில இருந்தாலும், தேவன் உங்களை வெட்கப்படாமல் உயர்த்த அவருக்கு அது சாத்தியம். எப்பொழுது என்றால், ஒரே ஒரு நிபந்தனை, நம்ப முடியாத சூழ்நிலையிலும் அவரை நம்ப வேண்டும். அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு? ரோமர் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலே பவுல் அதை குறித்து தெளிவாக எழுதுகிறார். பாருங்கள். The book of Romans chapter 10 verse 11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது.
only one condition. That's very important. ஐயா, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் வேத புத்தகத்தில் நீங்கள் முழுசும் தேடி பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுகிறேன் இல்லையா, 2 காரியங்களுக்கு வேதமும் வேதத்தின் தேவனும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதில் ஒன்று என்ன தெரியுமா? அவர் நம்மேல் வைத்திருக்கிற நிபந்தனை இல்லாத அன்பு. 2வது ஃபெய்த். அந்த ஃபெய்த் ஹெட்டிங்கில் என்னெல்லாம் வருது? ஹவு மச் we all are empowered. அந்த விசுவாசிக்கிறவர்களை தேவன் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறார்? சூப்பர் நேச்சுரல் பவர். சரிங்களா? இந்த அன்பை யாரு அறிந்து கொள்ளுவார்கள் தெரியுமா? சூப்பர் நேச்சுரலா பை ஃபெய்த் யூ ஹாவ் பீன் குவாலிஃபைடு. நீங்கள் விசுவாசத்தினாலே முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். விசுவாசத்தினாலே முற்றிலுமாக வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த 2ஐயும் அறிகிறவர்களைத்தான் தேவனால் பயன்படுத்த முடிந்திருக்கிறது. அந்த பவுலுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னது? விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போறதில்லை. நம்ம எல்லாருக்கும் என்ன பேரு? விசுவாசிகள். எதை விசுவாசிக்கணும்? குழிக்குள்ள தள்ளப்பட்டாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும். இஸ்ரவேலிலே மலடு என்பது கிடையாது. என் கற்பப்பை செத்து போனாலும் என்னுடைய சந்ததி பெருகும். ஒரு சேனையே வருது தன்னை பிடிப்பதற்கு. எலிசா விசுவாசித்தாங்க. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்ன செய்தான்? பேசினா எல்லாருடைய கண்களுக்கும் கண்மயக்கம் உண்டாகட்டும் என்று பேசினா தேவனால் அவனை பாதுகாத்து வெட்கப்பட முடியாதபடி அவனை தேவன் தொடர்ந்து பயன்படுத்தினார். காரணம் விசுவாசம் தாங்க. அதனால்தான் வேதத்தில் இருக்கிற 66 புஸ்தகங்களிலே 50 புஸ்தகங்கள் விசுவாசத்தை வலியுறுத்துகின்றன. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ பாஸ்டர். ஆபிரகாமினுடைய தேவன் என்று அழைக்கப்படுறதுக்கு அவர் வெட்கப்படவில்லை. ஏனென்றால் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். எப்பொழுது விசுவாசித்தார்? 100வது வயதுல விசுவாசித்தான். ஆமா, என் சரீரம் செத்து போயிட்டு, ஆமா என்னுடைய மனைவியாயுடைய கற்பப்பையும் செத்து போச்சு, ஆனால் சொன்னவர் வல்லமையுடைய தேவன், சொன்னதை நிறைவேற்ற உண்மையுள்ள தேவன். ரோமர் 4வது அதிகாரத்தை தியானிங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட். வாட் a loving daddy we have. இந்த பாயிண்டை பிடிச்சிடுங்க. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒருபோதும் வெட்கப்பட வேண்டியது இல்லை. வேதத்தில் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. நம்ம எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை அருமையானவர்களே. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். அப்போ பாருங்க, நீங்கள் வெட்கப்படாமல் சக்சஸ்ஃபுல்லாக வாழ வேண்டுமென்றால் உங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டால் போதுங்க. அநேக தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதே இல்லை. நீ எதெல்லாம் விசுவாசிக்கிறியா இல்லையான்னு நீயே மார்க் போட்டுக்க. நான் ஒரு 10 காரியம் சொல்கிறேன், நீங்களே மார்க் போட்டுக்கல. ஒன்னொன்றுக்கு 10 மார்க் போடுங்க. நீங்கள் 60, 70 வாங்கிட்டாலே சக்சஸ் ஆயிடுவீங்க. விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். 10 மார்க்கு. நீங்கள் விசுவாசத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எபிரேயர் 10:10. டிக்கெட் அடிச்சிடலாமா? ஓகே, 10:10 20 மார்க்கு. விசுவாசத்தினாலே நீங்கள் பூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? எபிரேயர் 10:14. சரி என்று சொன்னால் உனக்கு 30 மார்க் வந்துட்டு. இன்னும் 30 மார்க் எடுத்துட்டா போதும், நீ வெட்கப்பட்டு போக மாட்டா. ரைட்? தேவையானது ஒண்ணுதாங்க, விசுவாசம் மாத்திரம் தான் தேவை. ஏன் உங்களால விசுவாசிக்க முடியல தெரியுமா? நீ எல்லாவற்றையுமே மாம்ச சிந்தையோடு பார்க்குறீங்க, பிராக்டிக்கலாக பார்க்குறீங்க. நீ இன்னும் முழுவதுமாக பாவத்திலிருந்து வெளியே வரல. யாரா இருந்தாலும் சரி, நான் நீதிமானியா எல்லா பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டேன்னு சொன்னா என்ன கூப்பிடு. உன்னை பற்றி வசனம் என்ன சொல்லுது? உனக்கு பாவம் இல்லை என்பாயானால் நீ என்ன செய்யறா? வஞ்சிக்கப்பட்டு இருக்கிற. பாவம் செய்யற, அந்த பாவத்தை செய்யாத. விசுவாசத்தினாலதான் நீ என்ன பட்டிருக்கிறா? பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறாய். விசுவாசத்தினாலே நீ பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறாய். விசுவாசத்தினால நீ தேவ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய். 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இன்னொரு 7 சொல்றோம் பாருங்களேன். இயேசு சொன்ன 7 எடுத்துக்கப்பா. என்னவெல்லாம் இயேசு சொன்னா, எதுலெல்லாம் நீ இருக்க போகிறாய் அல்ல,
இப்பொழுது மறுபடி பிறந்த அதே நாளில், அந்த நாளிலிருந்து நீ என்னவாக இருக்கிறாய் என்று இயேசு சொல்லுகிறாரோ அதை நீ ஏற்றுக்கொள்ளுவாய் என்றால் உன் வாழ்க்கையில ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டாய். அடுத்து உன்னை பற்றி என்ன சொன்னார்? நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வாய் என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொள்ளுகிறாயா? another 10 marks. என்ன சொன்னாரு? உலகத்திற்கு உப்பு என்றார், உலகத்திற்கு வெளிச்சம் என்றார், நீங்கள் தேவர்கள் என்றார், யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார். இவைகளை நீ ஏற்றுக்கொண்டா கேரண்டி நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஹல்லேலூயா. ஷார்ட்டா சொல்லிட்டா உன் பிரச்சனை நீனே தீர்த்துக்கிடுவாப்ப. அவ்வளவுதான். இட்ஸ் சோ சிம்பிள். இதை ஏற்றுக்கொண்டவர்கள் வேதத்துல இருக்கிறாங்க பாருங்களேங்க. ஐயா, புதிய ஏற்பாட்டுல மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டுல இருக்கிறாங்க. எதை ஏற்றுக்கொண்டவர்கள்? தேவ பிள்ளைகள். அவர்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பாருங்க, எலியா, எலிசா, தாவீது, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. நம்மளால கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க. தேவன் அவர்களை வெட்கப்பட விடவில்லை. பாருங்க, எலியாவிட்ட இருந்து பார்ப்போமா? ஏன்னா டேவிட் எல்லாம் அடிக்கடி பார்த்துட்டோம். இந்த எலியாவுக்கு எவ்வளவு தில்லு பாருங்க. ஏற்கனவே ராஜாட்ட பேசுறேன், ராஜா நான் பேசினாதான் உங்க தேசத்துல மழை வருங்காங்க. எவ்வளவு பெரிய ரிஸ்க்குங்க. தேவன் அவனை வெட்கப்படுத்தவில்லை, வெட்கப்பட இடம் கொடுக்கவில்லை. அருமையான தேவர்களே, இன்னொரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறான். அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானித்து பார்க்க போறோம். பாருங்க, எந்த அளவுக்கு அவனால தேவனை விசுவாசிக்க முடிந்தது. சரியா? அங்க ஒரு பெரிய காம்படிஷன். என்ன காம்படிஷன்? பாகாலை வணங்குகிறவர்கள், யெகோவா தேவனை வணங்குகிறவர்கள். எந்த சூழ்நிலையில ஆகாப் ராஜா இந்த எலியாவை கொண்டு போட, இவன் யெகோவான்னு ஒரு தேவரை சொல்லிட்டு இருக்கான், இவனை கொண்டு போடணும்னு இவனை தேடி கொண்டு இருக்கும் பொழுது இவனுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, ராஜா உன்னை தேடுறான்னு சொல்லி. இவன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் வரேன்ப்பா, ராஜா என்ன ஏன் தேடணும், நான் வரேன். அவருக்கு என்ன பிரச்சனை? யாரு கடவுள்னு காண்பிக்கணும், அவ்வளவுதானே. நான் வரேன்னு போறாங்க. போய் என்ன செய்யறான்னு தெரியுமா? அதைத்தான் நம்ம தியானிக்க போறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு உங்களை நான் என்ன சொல்லி சேலஞ்சு பண்ண விரும்புகிறேன்னா, அவனுக்கு ஒரு சில புஸ்தகங்கள் தான் இருந்தது வேதத்தில். உங்களுக்கு தெரியும், அது பிரிண்டட் ஃபார்மேட்டில் இல்லை, தோல் சுருளில் இருந்தது. உனக்கு 66 புஸ்தகங்களையும் எழுதி தந்திருக்கிறாரு ஆவியானவர். இதுல விசுவாசிக்கிற நபர்களை தேவன் எப்படிலாம் வெட்கப்படுத்தாமல் கனம் பண்ணினார்னு எழுதியிருக்கா இல்லையா? பஞ்ச காலத்துல விதைச்சா எனக்கு அறுவடை கிடைக்கும்னு விசுவாசித்தாங்க. யாரு? ஈசாக்கு. எவ்வளவு விளைஞ்சது? 100 மடங்கு விளைச்சல். ரிசல்ட் என்ன? அவன் ஐஸ்வர்யவனாகி அதோட நிக்கலங்க, வர வர விருத்தி அடைய வைத்து அதோட நிற்கல, மகா பெரியவனானான். சத்துருக்களுடைய ராஜா சொல்லிட்ட, எப்பா உன்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குப்பா, எப்பா நீ வெளியே எங்க ஊரை விட்டு போயிருங்காங்க. பொறாமை, ராஜா பொறாமை படக்கூடிய அளவுக்கு ஒரு பரதேசியாகிய ஈசாக்கை உயர்த்தின தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் வடை சுட்டாங்க? எலியா வடை சுட்டா, எலிசா வடை சுட்டா, யோசுவா வடை சுட்டா, தாவீது வடை சுட்டா, தெபோராள் வடை சுட்டா, இயேசு கிறிஸ்து, பேதுரு, பவுல். ஹல்லேலூயா. யோசுவா என்ன வடை சுட்டா? பாருங்க, அவனையும் தேவன் வெட்கப்படல. பாருங்க, வெட்கப்பட விடல. எதை விசுவாசித்தான்? தன்னுடைய நாக்குல இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை விசுவாசித்தான். அங்க என்னதான் வருது? ஃபெய்த் தான் வருது. ஐயா, மார்க் 11:23 யாத்திராகமத்துல பிராக்டிஸ் பண்றாங்க. புதிய ஏற்பாட்டுல மார்க் புஸ்தகத்துல இயேசு என்ன சொன்னாரு? எவனாகிலும் இந்த இருட்டை பார்த்து பேசினா அது பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளிவிட்டு போகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று புதிய ஏற்பாட்டுல தான் எழுதி தந்திருக்கிறாரு. ஆனால் இதை அறிந்திருந்தானா யோசுவா? வெட்கப்பட விட்டுட்டாரா? எல்லாரும் நிற்கிறாங்க, இஸ்ரவேலர்கள், சத்துருக்களும் நிற்கிறாங்க யுத்த களத்துல. இவன் பைத்தியக்கார மாதிரி விசுவாசித்து, எப்ப சூரியன், யூ சன், யூ பி ஹியர், யூ மூன், யூ ஸ்டாண்ட் ஸ்டில் ஹியர், இப்படித்தான் பேசுறாங்க.
ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. தேவன் வெட்கப்பட இடம் கொடுக்கவே இல்லை. எல்லாரும் கல்லறிய போறான். டேய், நாங்க எகிப்திலே செத்துருப்போம்டா, இந்த வனாந்திரத்துல வந்து எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தா, எல்லாரும் கல் எடுத்துட்டான். இவன் என்ன செய்யறான்? சட்டைய கிழிக்கான். ஏன் தெரியுமா? அட பாவிகளா, இதோ தெரிது கானான் தேசம், லகுவாக பிடித்து கொள்ளலாம். விசுவாசியாதவர்களா என்ன சொல்றாங்க? நாம வெட்டுக்கிளிகளை போல இருக்குங்கிறான். விசுவாசித்த காலேபு யோசுவா என்ன சொல்றாங்க? நாம இல்லடா, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். ஹல்லேலூயா. தேவன் வெட்கப்பட இடம் கொடுத்தாராங்க. காலேபை வெட்கப்பட இடம் கொடுக்கல, யோசுவாவை வெட்கப்பட இடம் கொடுக்கலங்க. உங்களையும் தேவன் வெட்கப்பட இடம் ஒருபோதும் கொடுக்க மாட்டார். எப்போ தெரியுமா? விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையிலும் தேவன் எழுதி தந்திருக்கிற வார்த்தையை விசுவாசிக்கணுங்க. இட் இஸ் பாசிபிள், இட்ஸ் பாசிபிள். ஹல்லேலூயா. ஒரு சகோதரி சொல்றாங்க, கூப்பிட்டாங்க, பிரதர் நீங்க சொல்றீங்க ஒரு செய்தியில ஹீலிங்க்கு ட்ரைனிங் கொடுக்குறோன்னு சொல்லிங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் எத்தனை செய்தி கேட்டிருப்பீங்க சிஸ்டர்? நான் 200 கேட்டேன். அப்போ இப்போவே நீங்கள் இப்போவே கை வைங்க, வியாதி சுகமாயிரும் சொன்ன உடனே சொல்கிறேன், ஆமாண்ணே நான் 3 பேர் மேலே பேசினேன், ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க, ஆப்ரேஷனுக்கு பேசினேன், வெளியே வந்து. ஆமாம், அப்புறம் என்னம்மா உனக்கு எதுக்கு, என்ன ட்ரைனிங்கு? ரைட், சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரே. நீங்கள் விசுவாசித்து சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கிறதே. தேவன் உங்களை வெட்கப்பட விடுவாரா? இந்த தலைப்பு என்ன? ஒருபோதும் ஒருவரும் வெட்கப்பட வேண்டியதில்லை. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். தாவீதை வெட்கப்பட விடல, யோசுவாவை வெட்கப்படவில்லை விடவில்லை, காலேபை வெட்கப்பட விடவில்லை. ரைட். தெபோரா என்ன சொல்றா தெரியுமா? பாராக்கு வெற்றிய ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இவதான் பிக்ஸ் பண்றாங்க. சத்துருவுக்கு விரோதமான போர்க்களத்துல விக்டரிய தேவரா பிக்ஸ். எப்பா, வெற்றி நமக்கு தான்ப்பா, நீ போனா உனக்கு மரியாதை, நீ என்ன கூப்பிடுறா, நான் வர்றேன், வெற்றி நிச்சயம், நான் வந்து முன்னால நிற்க, எனக்கு வெற்றி நிச்சயம். ஆனா பேரு ஒரு பொம்பளைக்கு வந்துடும். ஆல்ரைட்டா, கவனிக்கிறீங்களா? தேவன் வெட்கப்பட விடலைங்க. தேவராளுடைய வார்த்தையை கனம் பண்ணி வெற்றியை கொடுத்தார். அந்த தேவன் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற நம்முடைய எலியாவுக்கு ஒரு எப்படி வெற்றியை கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது உங்கள் விசுவாசம் விண்ணை தொடும். நீங்கள் அதில் ஆப்ரேட் பண்ணுவீங்க. நீங்கள் எந்த ஒரு இடத்துல வெட்கப்பட்டு போறதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், அந்த பாகால் தேவனை அழைக்கிறாங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் கிண்டலோ கிண்டல் பண்றான். அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? எலியாவின் கிண்டல் பாருங்கள். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 27வது வசனத்திலே, மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, யாரு? பாகாலுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அப்படி ஒரு சாமியே இல்லை. பாருங்களேன், அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கிறேன் 25லேருந்து. 1 ராஜாக்கள் 18:25 வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். 26, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலை எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. ரைட். அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடுறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க ஆடுறத. 27வது வசனம், மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்திலே இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்று கேலி கிண்டல் பண்றான். சரியா? காலையில இருந்து ப்ராசஸ் நடக்கு. அப்புறம் எல்லாரும் தோற்று போறா. இவர் எழும்புறாரு பாருங்க. நம்முடைய எலியா எழும்பி என்ன செய்கிறார்? ஒரு சின்ன பலிபீடத்தை கட்டி அதுல விறக வச்சு தகன பலியையும் வச்சு மிருகத்தை வச்சுட்டு தண்ணியா ஊத்துறாங்க. எதுக்கு? என் தேவன் அவ்வளவு அற்புதம் செய்கிற தேவன். அவருடைய அக்கினி எல்லாவற்றையும் பட்சித்து போடும். என்ன செய்கிறான்? 3 முறை
அங்கே 1 ராஜாக்கள் 18:34 பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். பின்பு 3ஆம் தரமும் அப்படி. கிட்டத்தட்ட ஒரு 10 குடத்துக்கு மேல தண்ணியை ஊத்தி விறக நினைச்சு, பலிபீடத்தை நினைச்சு, பலிய நினைச்சாச்சு. ஹல்லேலூயா. ஐயா, அவனுடைய விசுவாசத்தை பாருங்கள். யாரெல்லாம் நிற்கிறா? நூற்றுக்கணக்கான பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் நிற்கிறாங்க. அவர்களுக்கு முன்னாத காலரை தூக்கி விட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தேவன் வெட்கப்பட விடவில்லை. அருமையானவர்களே, அங்க 18:38 என்ன நடந்தது? அப்பொழுது இவன் கேட்கிறான், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், 37வது வசனம், தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திறப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். 38வது வசனம் சிம்பிளா தான் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் உம்மை பற்றி அறியணும் ஆண்டவரே, ஆகினால என் சத்தத்துக்கு செவி கொடுங்கன்னு சொன்ன பொழுது 38, அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன் தெரியுதா? இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க பொழுது தேவன் எலியாவை வெட்கப்படுத்துவதற்கு இடம் கொடுக்கலங்க. ரிசல்ட் என்ன? 39வது வசனத்துல, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஐயா, அதே தேவனை தானங்க நம்ம ஆராதிக்கிறோம், அதே தேவனுக்கு தானே நம்ம ஊழியம் செய்கிறோம், அதே தேவனுடைய பிள்ளைகளாக தானே நம்ம இருக்கிறோம். எலியா தேவனுடைய பிள்ளை இல்லையே, எலியா தேவனால் தேவன் என்று அழைக்கப்படவில்லையே. அருமையான தேவர்களே, நீங்க எப்பொழுது எழும்ப போறீங்க? ரைட்? ஹல்லேலூயா. அவ்வளவு ரிஸ்க் எடுத்த அவனை தேவன் வெட்கப்படுத்த இடமே கொடுக்கலங்க. அவனுடைய விசுவாசம் அவ்வளவு பெரியது என்றால் நமக்கு இப்ப எவ்வளவு பெரிய விசுவாசம் வேணும்? சொங்கி மாதிரி ஊழியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட், வாட் a loving daddy. இல்ல பாருங்க, அவன் தாங்க போறான் ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக. ஆகாப் ராஜா எலியாவை தேடுறான். அவன் எலியா என்ன சொல்றான் பாருங்க, 1 ராஜாக்கள் 18:15 அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இவன் தான் போய் தலையை விடுறாங்க. யாரும் இவனை நீ இப்படிலாம் செய்து காட்டு நீ சொல்லல, யாரும் அவனை ராட்சதனை வீழ்த்து என்று சொல்லவில்லை. ஹல்லேலூயா. சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமாங்க? ஹல்லேலூயா. ஏன் பாருங்க, அந்த நாட்களில் டெலிவிஷன் கிடையாது. பாருங்க, இப்போ ஒரு 10 நாளா ஒரே துர்ச்செய்தி தான். இந்த பக்கத்தில் வந்துட்டு மழை, புயல் வந்துட்டு, ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் தகவல் வரும்போது நான் கேன்சல்னு சொல்கிறேன். கேன்சல் பண்ணிட்டு ஒன்று சொல்கிறேன், தேவையான அளவு தான் மழை கொட்டும், அதுக்கு மேலே மழை கொட்டாது, புயல் அடிக்காதுன்னு நான் சொல்கிறேங்க. அது நடக்குதுங்க. நான் பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லைங்க. எலியா எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறான். எல்லாரையும் அங்கே நிற்க வச்சுட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. தேவனை வெட்கப்பட இடம் கொடுத்துட்டாருங்க? கொடுக்கலைங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இன்னைக்கு ஒரே ஒரு சத்தியத்தை நான் 2 நிமிடங்களில் சொல்லி முடிக்கிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களா? எப்பா, எழுதப்பட்ட வசனத்தை ஏற்றுக்கொள்ள ஏன் தயங்குறீங்க? அதாங்க என்னுடைய கேள்வி. ஏன் எலியாவுடைய சாதனை எழுதப்பட்டிருக்கிறது, எலிசாவுடைய சாதனை, பேதுரு, பவுலு ஏன் எழுதியிருக்குங்க? சும்மா கதை மாதிரி வாசிச்சுட்டு போறதுக்கா, இல்லை அவர்களை பின்பற்றி நம்முடைய தேவனை நிரூபிக்கவா? உங்களால ஏன் விசுவாசிக்க முடியவில்லை? ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் சதா குற்ற உணர்வுல இருக்கிறீங்க. மனசாட்சி டேமேஜ். நான் சரியில்லை, தேவனால் என்னை நேசிக்க முடியாது. ஏன் நான் இன்னைக்கு காலையில 1/4 மணி நேரம் தான் தலைகளை நின்னேன், 1/2 மணி நேரம் நிற்கணும்னு நினைச்சேன், என் பொருத்தனையை செலுத்த முடியல, பாவமான படங்களை பார்த்துடுறேன். ரைட்? இப்படி நீங்கள் உங்கள் மனசாட்சியை கெடுத்து கொள்ளுவீர்கள் என்றால், தட்ஸ் மை கொஸ்டின். இந்த ஒன்றை சரி பண்ணுங்க.
தேவன் உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஏன்? உங்களுடைய ஆவி மனிதனிலே நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறீர்கள். உங்களிடத்திலே குறை ஒன்றும் இல்லை. பல வசனங்கள்ல நான் எடுத்து சொல்லி இருக்கிறேன். நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் நல்ல மனசாட்சியை காத்து கொள்ளுவீர்கள். உங்கள் விசுவாசமாகிய கப்பல் ஸ்ட்ராங் ஆயிடுங்க. அதனாலதான் பவுல் சொல்றார் தீத்துக்கு எழுதும்போது, டைட்டஸ் பி கேர்ஃபுல். அநேக பிரசங்கிமார்கள் என்ன செய்வாங்க? சுயநீதியை பேசி உன்னுடைய மனசாட்சியை கெடுத்து விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்திடுவாங்க. நீ மாட்டிக்கிடாதன்னு சொல்றான். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் ராஜாக்களாகவும் லேவியர்களாகவும் இருக்கிற அப்படின்னா என்ன பொருள்? ராஜாவை போல ஆளுகை செய்கிறவர்களாகவும், எலியா எலிசாவை போல ஊழிய செய்கிறவர்களாகவும் 21வது நூற்றாண்டில் the heaven has appointed us. ரைட்? 21வது நூற்றாண்டிலே இந்த வையகத்தை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு இல்லையா? ரைட்? அப்போ இந்த மனசாட்சியை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம், உங்கள் கடந்த கால பாவங்களை மாத்திரமல்ல, நிகழ்கால பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார். உங்கள் கடந்த கால நிகழ்கால பாவங்களையும் அல்ல, நீங்கள் இன்னும் பல ஆண்டுகள் உயிரோடு வாழ போறீங்களே, அத்தனை ஆண்டுகளும் நீங்கள் கண்டிப்பா பாவம் தான் செய்வீங்க. அத்தனையையும் மன்னித்து விட்டார்ப்பா. அதுதான்ப்பா சுவிசேஷம். ஐயா, நம்ப முடியாத இந்த மன்னிப்பை நம்புவது தானே சுவிசேஷம், நல் செய்தி. ரைட்? அது நம்பக்கூடிய செய்தியா? ஹல்லேலூயா. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர். ஆனா அவருடைய அனந்த ஞானத்தின்படி நம்முடைய ஆவி மனிதனை பரிசுத்தப்படுத்தி சீல்படுத்திட்டார். கொலோசையர் எபேசியர் 1:12 நீ பாவம் செய்யும் பொழுது உன்னுடைய ஆவி மனிதன் அதுல இன்வால்வ் பண்றது இல்லை. உன்னுடைய எண்ணத்திலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் செய்கிற பாவத்தை அவர் பரிசுத்தமான கண்களையுடைய தேவன் அவர் பார்க்கிறது இல்லப்பா. அதனால்தான் அந்த பாட்டு, பழுதொன்றுமே உன்னில் இல்லை, அவரே உனக்கு தகுதியானார். எப்பா, அவர் உன்னை முற்றிலும் தகுதிப்படுத்தி விட்டார். எனவே எந்த சூழ்நிலையிலும் உன்னை பற்றி எழுதியிருக்கிற வார்த்தைகளை உன்னால நம்ப முடியும், நம்ப வேண்டும். அப்பொழுது நீ ஒரு இடத்திலும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.